அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. If the fourth and the seventh terms of an GP are 54 and 1458 respectively, find the GP. ஒரு பெருக்கு தொடர் வரிசையில 4வது மற்றும் 7வது உறுப்புகள் முறையே 54 மற்றும் 1458 எனில் அந்த தொடர் வரிசையை காண்க. இதுதான கொஸ்டின். இப்போ இது என்ன செய்யலாம்? 4வது உறுப்பு அப்ப T4 வந்து 54. இதை எப்படிமா சொல்லலாம்? டி என்ன இருந்தா AR பவர் n-1 இதான ஃபார்முலா. Tn-க்கான ஃபார்முலா என்ன? AR பவர் n-1. இங்க T4 ன்னு இருக்கு. அப்ப இதை எப்படி சொல்லலாம்? AR பவர் n-க்கு பதிலா 4ன்னு போட்டீங்கன்னா 4 - 1 அப்ப கியூப் தானே. இதுதான் 54. கரெக்டா? ஸோ Tn-க்கு AR பவர் n-1னா T4க்கு AR பவர் 4 - 1 வந்து 3 தானப்பா. அதுதான் 54ன்னு எழுதியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் 7th டேர்ம் வந்து 1458ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 7th டேர்மை 7 - 1ன்னு சொல்லலாமா? 7 - 1 6. இதுதான் 1458. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனால டிவைட் பண்றேன்னா AR பவர் 6 டிவைடட் பை AR கியூப் ஈக்குவல் டு 1458/54. ஏக்கு ஏ அடிச்சேன். இதை நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? 1 3 3 2 3 6ன்னு அடிச்சிடுறீங்க. சரியா? அப்படிலாம் பண்ண கூடாது. 6 வந்து மேல 6 முறை இருக்கு. 6 வந்து கீழே 3 முறை இருக்கு. இதுதான் அதுக்கு மெத்தடு. 3 6க்கு 3 6 கேன்சல் ஆச்சுன்னா மீதி இருக்குதான் R கியூபா, அதுதான் சொல்லணும். பாரு, அதே போல இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா இது ஒரு முறை, இது கரெக்டா 27 முறை வரும். வேணா ரெண்டாவது வாய்ப்பால் அடிச்சு பாருங்க. சரியா? 27 முறை வரும். ஸோ R கியூபுக்கான மதிப்பு 27 அப்படின்னா R-ஓட மதிப்பு என்ன? 3 தானே. ஏன்னா இந்த 27ன்றது 3 கியூப். ஸோ கியூபு கேன்சல் ஆச்சுன்னா R-ஓட வேல்யூ 3ன்னு வரும். சரியா? 6 தெரியும். கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? அந்த தொடர் வரிசையை காண்க அப்படின்னு கேட்குறாங்கம்மா. அந்த தொடர் வரிசை அப்படின்னும் போது நான் ஜெனரல் டேர்ம் ஆஃப் த ஜிபி அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பேன். பொது வடிவம்னு AR ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா இப்படி போகுமா? AR ஸ்கொயர் எக்ஸெட்ரா இதுதான் ஜெனரல் டேர்ம் ஆஃப் த ஜிபி, பொது வடிவம்னு. ஸோ இந்த பொது வடிவத்தில் அப்ளை பண்ணோம்னா R எனக்கு 3ன்னு தெரியும், A தெரியாது பாருங்க. A தெரிஞ்சா இல்ல அப்ளை பண்ணிடலாம். ஸோ A கண்டுபிடிக்க என்ன சார் செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். AR கியூப் ஈக்குவல் டு 54. A இன்ட்டு R கியூபுக்கான மதிப்பு 27ன்னு தெரியும், ஈக்குவல் டு 54. ஓர் 27 27 2 முறை 54. ஸோ அப்போ A-ஓட மதிப்பு 2ன்னு வருது. A-வும் 2ன்னு தெரியும், R-ம் 3ன்னு தெரியும். இதுதான் இந்த ஜெனரல் டேர்ம். AR ஸ்கொயர் எக்ஸெட்ரா இதில் அப்ளை பண்ணோம். A வந்து என்ன? 2 2 × 3 2 × 3 ஸ்கொயர் எக்ஸெட்ரா. ஸோ 2 2 3 6. இதை ஃபர்ஸ்ட் நிறைய பேர் என்ன செய்யறீங்கன்னா மல்டிப்ளை பண்றீங்க. 2 3 6ன்னு மல்டிப்ளை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் 3 ஸ்கொயர் பண்ணுங்க. 9 2ஆல பெருக்கினாதான் 18. கரெக்டா? ஸோ 2 6 18 அப்படின்றது தான் அந்த வரிசை. ஆப்ஷன் சி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை இப்படிதான் போடணும். இதுக்கு ஷார்ட்கட் இல்லையா சார்? இருக்கே பாருங்க. இப்போ நான் என்ன செய்யறேன்னா எனக்கு 4வது நம்பர் 54ன்னு தெரியுங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஈஸியா யோசிக்கலாம். என்ன செய்யலாம்னா 4வது நம்பர் 54ன்னு தெரியும். கொடுத்துருக்கிறது 3 நம்பர் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஆன்சர்னா இந்த 3 நம்பர் தெரியும், 4வது நம்பர் 54ன்னு தெரியும். கரெக்டா? ஸோ இப்போ எந்த ஆப்ஷன்ல 4வது நம்பர் 54 வருது பாருங்க. 2 3 6
6 3 18 ஒரே நம்பரால் தான் பெருக்கணும். இப்போ 18 3ஆல பெருக்குனா 54 வருது. 4வது நம்பரா 54 வர்றது ஆன்சரு. அந்த மாதிரி வர்றது ஆப்ஷன் சி மட்டும் தான். ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர். ஓகேவா? இங்க இந்த ஆப்ஷன் பாருங்க, 3வது நம்பரே 64 வருது. அப்புறம் எப்படி 4வது நம்பர் 54 வரும்? அப்ப இது ஆன்சர் இல்லை. இங்கேயும் பாருங்க 12க்கு அப்புறம் 48 வந்திருக்கு. கண்டிப்பா இது 100க்கு மேலதான் போகும். இதுவும் ஆன்சர் இல்லை. இது 6 டபுள் ஆகி 12 ஆகுது. 12 டபுள் ஆகி 24 ஆகுது. 24 டபுள் ஆகுனா 48ன்னு வேணா வரும், 54 வராது. அதனால இதுவும் ஆன்சர் இல்லை. ஸோ அதனால ஆப்ஷன் சி தான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகேமா? The fifth term of a GP is 1875. இது டைப்பிங் மிஸ்டேக், பார்த்துக்க. 1875 என் தவறு. If the first term is 3, find the common ratio அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பெருக்கு தொடர் வரிசையில முதல் உறுப்பு 3 மற்றும் 5வது உறுப்பு 1875 எனில் அதன் பொது விகிதம் ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ எனக்கு தெரிஞ்சது Tn ஈக்குவல் டு AR பவர் n-1. இதுதான் ஃபார்முலா. இதில் 5வது உறுப்பு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 1875. இது 5வது உறுப்பு. அதாவது T5 1875 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நான் என்ன செய்கிறேன்னா, இந்த கண்டென்ட் இருக்குல்லங்க, இதை அப்ளை பண்றேன். ஏ ஆர் பவர் என்னுக்கு பதிலாக 5ன்னு போட்டீங்கன்னா 5 - 1 4. இதுதான் 1875. கரெக்டா? ஸோ இல்லை ஏவோட ஆன்சர் என்ன? ஏவோட ஆன்சர் 3 இன்ட்டு ஆர் பவர் 4 ஈக்குவல் டு 1875. இது 3ஆல் அடிக்கிறேன்னா இது ஒரு முறை, 6 முறை 18, 2 முறை 6, 5 முறை 5. ஸோ ஆர் பவர் 4 ஈக்குவல் டு இந்த 625ன்றது என்ன தெரியுமா? 25யும் பெருக்குனா 625ஆமா? கரெக்டா? இந்த 25 நான் 5 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர்னு சொல்லலாமா? ஒரு 25 5 ஸ்கொயர்னு சொல்றேன். அப்ப இன்னொரு 25ம் 5 ஸ்கொயர் தான். அப்ப இதை என்னன்னு சொல்லலாம்? 5 பவர் 4ன்னு சொல்லலாமா? அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்டிக் கொள்ள வேண்டும். the bases are equal னா powers are add. சரியா? சோ ரெண்டையும் கூட்டி 4ன்னு சொல்லிடலாம். அப்போ இது 5 பவர் 4 ஆப்பா? ரைட்டா? 5 பவர் 4 4க்கு 4 அதிர்ஷ்டம். ஆரோட மதிப்பு 5. சரியா? சோ ஆப்ஷன் டி இந்த क्वेश्चनக்கான ஆன்சரா இருக்கும். பாருங்க next one. If the product of 3 consecutive terms in GP is 216 and the sum of the products in pairs is 154, find them அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு பெருக்கு தொடர் வரிசையில அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கு தொகை. அடுத்தடுத்த 3 உறுப்புகள் அப்படின்னு நான் என்ன சொன்னேன்? A/R AR. கரெக்டா? இதுதான் அடுத்தடுத்த 3 உறுப்புகள். கன்செகட்டிவ் 3 டேர்ம்ஸ். இத மல்டிப்ளை பண்ணா என்ன வருதா? 216ன்னு வருதா? கரெக்டா? 216ன்னு வருது. பாருங்க, இந்த 6க்கு இந்த 6 கேன்சல். A³ ஈக்குவல் டு இந்த 216. அதாவது A³ ஈக்குவல் டு 216ன்றது 6³ ஸோ கியூப் கேன்சல். ஏவோட மதிப்பு 6. தெளிவா புரிஞ்சுங்க. இங்க கன்செகட்டிவ் 3 டேர்ம்ஸ் நான் சொன்னேன்லங்க, அதுல ஏன்றது எங்கெங்க இருக்கு? நடுவுல இருக்கா? அந்த ஏக்கான மதிப்பு 6ன்னு கண்டுபிடிச்சிருக்குமா? ஸோ நடுவுல 6 வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கு? நடுவுல 6 வர மாதிரி இந்த ஆப்ஷன் இங்க. ரெண்டு ஆப்ஷன் வருதாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன். இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் ஆன்சரு. சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர் ஏ கண்டுபிடிச்சாச்சு, ஆர் கண்டுபிடிக்கணும். ஆருக்கு என்னென்ன கண்டிஷன் சொல்றாங்க? அவைகளின் 2 உறுப்புகளின் பெருக்க பலன்களின் கூடுதல் 156. 2 உறுப்பா எடுத்துக்கணும். 3 உறுப்பு எதுமா? A/R AR. இதுதானே 3 உறுப்பு.
ஸோ ரெண்டு உறுப்பா பெருக்கணும். இப்போ ஏ பை ஆரையும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணணும் பிளஸ் அடுத்தது ஏவையும் ஏஆரையும் மல்டிப்ளை பண்ணணும் பிளஸ் ஏ பை ஆரையும் ஏஆரையும் மல்டிப்ளை பண்ணோம் ஈக்குவல் டு 156. அதுதான் சொல்லியிருக்காங்க இரண்டு உறுப்புகளின் பெருக்கற் பலன்களின் கூடுதல். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம் பேரா. சரியா? இப்போ எது கேன்சல் ஆகும்? இது ஏ ஸ்கொயர் பை 6 பிளஸ் ஏ ஸ்கொயர் 6 6க்கு 6 கேன்சல், ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 156. சரியா? இப்போ இதுல இருந்து எதை காமனா வெளியெடுக்கலாம்? இதுல இருந்து நான் ஏ ஸ்கொயரை காமனா வெளியெடுத்தா 1 பை ஆர் பிளஸ் 6 பிளஸ் 1 ஈக்குவல் டு 156. இதுல ஏவோட மதிப்பு எனக்கு என்னன்னு தெரியும்பா? 6 தெரியுமா? அப்ப 6 ஸ்கொயர் 36 1 பிளஸ் ஆரையும் பெருக்கினா ஆர் ஸ்கொயர் பிளஸ் 6 இன்ட்டு 1 6 பை ஆர் ஈக்குவல் டு 156. இதை ஆறாம் வாய்ப்பால கேன்சல் பண்றேன்னா இது 6 முறை, இது ஆறாம் வாய்ப்பால கேன்சல் பண்ணா 6 2 12 36 அப்படின்னும் போது 6 முறை வருமா? அகைன் ரெண்டாம் வாய்ப்பால இது 3 முறை, இது 13 முறை. சரியா? அப்ப எனக்கு என்ன வருது பாருங்க, 3 இன்ட்டு 1 பிளஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் டிவைடட் பை ஆர் ஈக்குவல் டு 13 வருதாப்பா? கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா இந்த 3லாம் உள்ள பெருக்குங்க. 3 பிளஸ் 3 ஆர் ஸ்கொயர் பிளஸ் 3 ஆர் ஈக்குவல் டு 13 ஆர். இந்த 13 ஆர் ஈக்குவல் டு இந்த சைடு வருதுமா? இப்போ 3 ஆர் ஸ்கொயர் பிளஸ் 3 ஆர் மைனஸ் 13 ஆர் பிளஸ் 3 ஈக்குவல் டு 0. 3 ஆர் ஸ்கொயர் இந்த 3 ஆர்ல 13 ஆர் போனா மைனஸ் 10 ஆர் பிளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதை காரணிப்படுத்த தெரியும்னு நினைக்கிறேன். இதை காரணிப்படுத்தினீங்கன்னா ஆன்சரு 3 1 வரும், 1/3 ஒன்று வரும், 2 ஆன்சர் வரும். சரியா? இந்த 2 ஆன்சரை எத்தனை வந்து இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணும். ஏவும் தெரியும் 6, ஆர் வந்து 3ன்னு ஒரு தடவை அப்ளை பண்றீங்க, ஆர் வந்து 1/3 அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன தெரியுமா வரும்? பாருங்க, நான் 3 எடுத்து வந்து அப்ளை பண்றேன். அப்படி அப்ளை பண்ணனா a by r 6/2 6 into 3 so 6 into 3 so 2 6 18. so answer 2 6 18 option A. சரியா? என்ன செய்யறேன்? ஆரோட வேல்யூ 3, ஏவோட வேல்யூ 6ன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலால அப்ளை பண்றேன். அவ்வளவுதான். இதுக்கு ஷார்ட்கட் இருக்கா சார்? இருக்குங்க. என்னங்க ஷார்ட்கட்? பாருங்க, 3 நம்பரை பெருக்குனா என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்க? 3 உறுப்புகளின் பெருக்கு தொகை 216. இந்த 3 ஆப்ஷனை பெருக்கி பாருங்க, 216 வரும். சரியா? நெக்ஸ்ட், அவைகளின் இரண்டு உறுப்புகளின் பெருக்கற் பலன்களின் கூடுதல். 2 நம்பரா பெருக்குங்க. 6ஐயும் 2ஐயும் பெருக்கினா 12, 6ஐயும் 18ஐயும் பெருக்கினா 108, 2ஐயும் 18ஐயும் பெருக்கினா 36. இதை கூட்டி பாருங்க, 156 கரெக்டா வரும். ஸோ இதை எப்படி பெருக்கணும்னா பாருங்களேன், 2 6 18 இருக்குப்பா, 2 6 12 பிளஸ் 6 18 108 பிளஸ் 2ஐயும் 18ஐயும் பெருக்கினா 36. இதை ஆட் பண்ணீங்கன்னா 156 வரும். அதுதான் சொல்றாங்க 2 நம்பரா பெருக்கி கூட்டினா 156 வருது அப்படின்னு. சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், இது உங்களுக்கான சம். சேம் அதே மாடல் தான். ஓகேவா? சேம் அதே மாடல் தான். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் புது மெத்தட்ல எந்த சம்மும் சொல்ல, ஏற்கனவே சொன்ன சம்ம தான் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தரேன். ஓகேவா? சேம் அதே கொஸ்டின். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கற் பலன் 343. அங்க 216, இங்க 343. அவற்றின் கூடுதல். இந்த ஒரு பாயிண்ட் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த மெத்தட் ஈஸி. அங்க இரண்டு உறுப்புகளின் பெருக்கற் பலன்களின் கூடுதல் அப்படின்னு கொடுத்தாங்க, இங்க அவற்றின் கூடுதல் சிம்பிளா முடிச்சிட்டாங்க. 91/3. சரியா?
அந்த 3 உறுப்புகளை காண்க. இது ஃபிராக்ஷன்லாம் நினைக்காதீங்க. ரெண்டாவது ஸ்டெப்பே இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சம் போடும்போது தெரிஞ்சிடும். சேம் அதே வேல்யூ தான் வரும். ஓகேவா? ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க அதுக்கு. அதே போல இந்த கொஸ்டின் பாருங்க, இது எந்த மெத்தட்ல சார் போடணும்? 4வது உறுப்பு சொல்லிட்டாங்க. அப்ப 4வது உறுப்பு தெரியும்னா AR⁻3 AR⁻n-1 தான் நம்ம ஃபார்முலா. அப்ப AR⁻3 தான் வந்து என்னன்னு தெரியும் எனக்கு, 8/9 தெரியும். அதே போல AR⁻6 ஏன் 6? அது 7வது உறுப்புன்னு சொல்றாங்க. 7 - 1 போட்டீங்கன்னா 6வது உறுப்பு என்னவா இருக்கும்? 64/243 இப்படி கொடுத்துருக்காங்க 7வது உறுப்பு. கரெக்டா? சோ ஏற்கனவே சொன்ன அதே கான்செப்ட். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். சோ ரெண்டாவது ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனால டிவைட் பண்றேன்னா AR⁻6 / AR³ ஈக்குவல் டு 64/243. அதுக்கு வகுத்தல்ல 8/9 எழுதணுமா? சோ அதை நான் என்ன செய்யறேன்னா பெருக்கல்ல எழுதுறேன் அப்படின்னா இதை ரெசிப்ரோக்கல்ல எழுதிப்பேன். சரியா? இந்த AR⁻6 கீழே அதாவது இந்த வேல்யூ கீழே இந்த வேல்யூ எழுதணும். அதை நான் என்ன செய்யறேன், இந்த ரெண்டாவது வேல்யூவை கீழே எழுதாம ரெசிப்ரோக்கல் தலைகீழா மல்டிப்ளேல எழுதிக்கிறேன். சரியா? அப்ப 8வது இங்க 9வது வாய்ப்பால்ல 9 9 இதை எத்தனை முறை அடிக்கலாம்? 27 முறை வருமா? அதே போல 8வது வாய்ப்பால்ல 8 8 8 64. ஸோ இந்த சைடு ஏக்கு ஏ கேன்சலு, இதை அடிச்சிங்கன்னா R³ அப்படின்னு வரும். ஸோ R³ ஈக்குவல் டு 2³/3³ 8 2³ சொல்லலாம், 27 3³ சொல்லலாம். கரெக்டா? ஸோ எல்லாத்துலேயும் கியூப் கேன்சலு, ஆரோட வேல்யூ 2/3 வருது. R தெரியும், எனக்கு என்ன தேவை? A தேவை. ஏன்னா கொஸ்டின்ல கேட்கறது அந்த பெருக்கு தொடர் வரிசையை காண்க. அந்த பெருக்கு தொடர் வரிசை வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? AR² இந்த ஃபார்மேட்ல அப்ளை பண்ணணும். சரியா? இந்த ஃபார்மேட்ல அப்ளை பண்ணனா எனக்கு A-வும் தேவை, R-ம் தேவை. R தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப A-க்கு என்ன சார் செய்யறது? மறுபடியும் இந்த ஈக்குவேஷன் எடுத்துங்க. AR³ ஈக்குவல் டு 8/9 A இன்ட்டு 2/3 ஓட கியூப் ஈக்குவல் டு 8/9 A இன்ட்டு 2 கியூப் பண்ணா 8 3 கியூப் பண்ணா 27 ஈக்குவல் டு 8/9. 8க்கு 8 அதிர்ஷ்டம்பா. 9 9 3 முறை 27. இந்த 3 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா A ஓட வேல்யூ 3ன்னு வருது. ஓகேவா? A ஓட வேல்யூ 3ன்னு வருது. ஸோ A எனக்கு 3ன்னு தெரியும், R 2/3ன்னு தெரியும். ஃபார்முலா என்ன? இதுதான் ஃபார்முலா. AR² அப்ளை பண்ணுங்க. A 3 இன்ட்டு ஆரோட மதிப்பு 2/3 3 இன்ட்டு 2/3 ஹோல் ஸ்கொயரா? ஸோ 3 இது அடிச்சிங்கன்னா 3 3 கேன்சலா? அப்போ 2 3 இன்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணா 4 3 ஸ்கொயர் பண்ணா 9. இது ஒரு முறை, இது 3 முறை. ஸோ 3 2 4/3 அப்படின்றது தான் அந்த வரிசை. ஆப்ஷன் பி ஆன்சர். சரியா? இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் சம். இந்த சம் நான் ஏற்கனவே ஒரு மெத்தட் சொன்னேன். இந்த 1458 7வது உறுப்பு, 54 4வது உறுப்பு அப்படின்னு ஒரு சம் போட்டோம். கரெக்டா? சேம் அதே மெத்தட். பின்னம் கொடுத்துருக்கிறதுனால இங்க வேற வழி இல்லை, நம்ம சம்மா போட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகேப்பா. ஜிபியில் சம்மு கூடுதல் காண்க. சம் ஆஃப் 8 டேர்ம்ஸ். இதுக்கு முன்ன ஜிபியில் 8வது டேர்ம் என்ன 5வது டேர்ம் என்ன அப்படின்னு தான் கேட்டாங்க. இப்போ எப்படி கேட்டிருக்காங்கன்னா 8 டேர்மை ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வரும், 5 டேர்ம் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வரும், இந்த மாதிரி கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா நம்ம இதுக்கு 4 ஃபார்முலா சொல்லியிருப்போம். அந்த 4 ஃபார்முலால எந்தெந்த ஃபார்முலா எந்தெந்த சம்முக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு தான் இப்போ பார்ப்போம். சரியா? ஸோ இங்க பாருங்க, கூடுதல் காண்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் R கண்டுபிடிங்க. பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் R கண்டுபிடிங்க. T2/T1 இதுதானே ஃபார்முலா. T2 என்னவா இருக்கு? -3.
T1 1, ஸோ -3ன்னு வரும். இது 1 விட சின்னது. நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, 1 பேஸ் பண்ணி தான், அதாவது இந்த 6 பேஸ் பண்ணி தான் சம்மே இருக்கும், 6 பேஸ் பண்ணி தான் ஃபார்முலாஸே இருக்கும். சரியா? 6ஓட வேல்யூ 1 விட சின்னதா இருந்தா அதுக்கு என்ன ஃபார்முலா? Sn ஈக்குவல் டு a இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். இது ஃபார்முலா. இதில் அப்ளை பண்ணுங்க. 8வது உறுப்பு வேணும். அப்போ S 8, a முதல் உறுப்பு 1, 1 மைனஸ் ஆர் வந்து என்ன? -3 பவர் 8 டிவைடட் பை 1 மைனஸ் ஆஃப் -3. 1 மைனஸ் -3 8 முறை பெருக்கணுமா? -3 8 முறை பெருக்கணும். அப்போ என்ன செய்யணும்னா -3 பவர் 8ன்றத 3 பவர் 8ன்னு எடுத்துக்கலாம். ஏன் தெரியுமா? மைனஸ்ல இருக்கும்போது, இங்க மைனஸ் இருக்கா, பவர் வந்து ஈவன் நம்பரா இருந்தா, இரட்டைப்படை எண்ணா இருந்தா மைனஸ் வந்து என்ன ஆயிடும்னா பிளஸ் ஆயிடும். சரியா? 8ன்றது ஈவன் நம்பர், இரட்டைப்படை எண் தானே, பவர் இரட்டைப்படை எண்ணா இருந்தா மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். ஸோ இந்த 3 பவர் 8 3 பவர் 4 இன்ட்டு 3 பவர் 4ன்னு பிரிச்சுக்கிறேன். சரியா? 3 பவர் 4க்கான மதிப்பு 81, இதுவும் 81. எப்படி சார் வந்துச்சு? ஒன்றும் இல்லைங்க, 3 4 முறை பெருக்கிறேங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. 3 9, 9 3 27, 27 3 81. இதுதான் 3 பவர் 4. ஸோ இது ஒரு 81, இது ஒரு 81. இதை பெருக்குனா என்ன வரும்னா 6561ன்னு வரும். அதை இங்கே எழுதிக்கிறேன். 3 பவர் 8க்கு பதிலாக மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆப்பா. ஸோ 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 4. அப்போ மேலே கழிச்சிங்கன்னா -65 60/4ன்னு வரும். 4ஆல் இது அதிக்கிறேன்னு வைங்களேன் 1640 முறை. ஸோ -1640 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி. சரியா? நெக்ஸ்ட் ஒன். Find Sn for each of the geometric series described below. A2 T6 வந்து 486, n வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, Sn ஐ காண்கன்னு கேட்குறாங்க. அப்போ வேற வழி இல்லை, T6 எத்தனை சம் போடணும். T6 வந்து 486 ஆமா. பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னா என்ன ஃபார்முலா? Tn ஈக்குவல் டு AR பவர் n மைனஸ் 1. இது T6 S6 தான் கூடுதல். T அப்படின்னும் போது டேர்ம் தானே, உறுப்பு தானே. இப்போ T6 அப்படின்னும் போது என்ன ஆகும்? AR பவர் 6 மைனஸ் 1, AR பவர் 5ன்னு வருமா? அந்த AR பவர் 5 தான் 486ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது T6க்கான வேல்யூப்பா. T6 தான் 486ன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அப்போ AR பவர் 5 486ஆ? இல்லை, A வந்து 2, R பவர் 5 ஈக்குவல் டு 486. இது ஒரு முறை, இது 243 முறை. ஸோ R பவர் 5 ஈக்குவல் டு இதை எப்படி சொல்லலாம்? 3 பவர் 5ன்னு சொல்லலாம். ஸோ ஆரோட வேல்யூ எனக்கு 3. அது எப்படி சார் வந்தது? 3 5 முறை பெருக்கி பாருங்க. 9 27 81, 81 3ஆல பெருக்குனா 243. அதுதான் நான் 3 பவர் 5ன்னு எழுதியிருக்கேன். ஆரோட வேல்யூ என்ன வந்திருக்கு? 3ன்னு வந்திருக்காமா? இந்த ஆரோட வேல்யூ 3ன்னு வந்தது இல்லப்பா, இது 1 விட பெருசாப்பா. 1 விட பெருசுனா என்ன ஃபார்முலா? Sn ஈக்குவல் டு A இன்ட்டு R பவர் n மைனஸ் 1 பை R மைனஸ் 1. கொஸ்டின் கேட்கறது Snனுக்கான வேல்யூ தான். கரெக்டா? R கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஃபார்முலால போட்டேன். இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணோம்னா எனக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ T6 தான். அந்த T6 வச்சு தான் சம் போட முடியும். சரியா? எல்லாமே லிங்க். n வந்து என்ன? 6. A வந்து 2ஆ? 2. ஆரோட மதிப்பு 3 பவர் n 6 மைனஸ் 1 டிவைடட் பை ஆரோட மதிப்பு என்ன? 3 மைனஸ் 1.
இந்த 3 மைனஸ் 1ன்றது 2 தானம்மா, இந்த 2க்கு 2 அடிச்சிட்டேன். 3 பவர் 6 வந்து 729, 1 கழிச்சிங்கன்னா 728 அப்படின்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். In the geometric series 2, 4, 8, etc. from the first term, how many consecutive terms are needed to aid the sum 1022 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஆரோட வேல்யூ இங்க என்னன்னு கண்டுபிடிங்க. பாருங்க, முதல் உறுப்பில் இருந்து தொடர்ச்சியா எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1022 கிடைக்கும். ஸோ என்னோட வேல்யூ தான் எனக்கு வேணும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் கேட்குறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆரோட வேல்யூ வேணும். T2 by T1 அப்போ 4/2 2ன்னு வருதா? இது 1 விட பெருசா? இப்போ என்ன ஃபார்முலா? Sn ஈக்குவல் டு A இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. இதுதான் ஃபார்முலா. இல்லை எஸ்என்னுக்கான மதிப்பு தான் 1022ன்னு சொல்லிட்டாங்க. ஏவோட மதிப்பு 2, ஆரோட மதிப்பும் 2, என்ன தெரியாதுப்பா, 2 மைனஸ் 1 கரெக்டா? இது அடிச்சிங்கன்னா இது ஒரு முறை, இது 511 முறை. ஸோ 511 ஈக்குவல் டு 2 பவர் n மைனஸ் 1. கீழே 2ல 1 கழிச்சா 1 தாமா, அதுக்கு மதிப்பு மாறாது. இந்த மைனஸ் 1 ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஆகும். ஸோ 512 ஆகும். இதுதான் 2 பவர் n. இந்த 512 2 வகுத்துனே வந்தீங்கன்னா 2 பவர் 9 தான் 2 பவர் n வரும். 2க்கு 2 கேன்சல், என்னோட மதிப்பு 9. இது எப்படி சார் வந்தது? அந்த 512 எப்படி 2 பவர் 9ன்னு சொன்னீங்க? 512 2ஆல வகுக்கிறேன்னா 256 முறை, அதை 2ஆல வகுத்தா 128 முறை, அதை 2ஆல வகுத்தா 64 முறை, அதை 2ஆல வகுத்தா 32 முறை, அகைன் 2ஆல வகுத்தா 16 முறை, 2ஆல வகுத்தா 8 முறை, 4 முறை, திருப்பி 2ஆல வகுத்தீங்கன்னா 2 முறை, லாஸ்டா 2ஆல வகுக்கும் போது 1 முறை. ஸோ எத்தனை 2 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 2 வரும். அதுதான் நான் 2 பவர் 9 எடுத்தேன். 2க்கு 2 கேன்சல். அப்போ என்னோட வேல்யூ 9. ஆப்ஷன் ஏ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்.